நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார். இதில் நகரமன்ற துணைத் தலைவர் பவளக்கொடி சரவணன், நகராட்சி ஆணையர் சுரேஷ் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். இதில் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆற்காடு நகராட்சி நன்மதிப்பை வேண்டும் என்றால் பேருந்து நிலையத்தில் பழைய கடை உரிமையாளர்களுக்கு கடையை வழங்க வேண்டும். அரசாங்கம் என்ன தொகை நிர்ணயிக்கிறதோ அதையே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கவுன்சிலர் பொன் ராஜசேகர் கோரிக்கை முன்வைத்தார். பிற்காலத்தில் கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் நிலைமையை தடுக்க வேண்டும். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து இடங்களிலும் கால்வாய்கள் தூர்வாராமல் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை சீர் செய்ய வேண்டும் என்றும் ஆங்காங்கே கால்வாய்கள் சீர் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக கவுன்சிலர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இறந்தவர்களின் இறப்பு பதிவு செய்வதற்கு உடனடியாக மருத்துவர் சான்றிதழ் கேட்கிறார்கள். ஆனால் ஆகாத பட்சத்தில் என்ன செய்வதென்றும் அதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று பொதுமக்களின் சுமையை எப்படி குறைக்க வேண்டும் என்று கவுன்சிலர் விஜயகுமார் கோரிக்கை முன்வைத்தார். இறுதியாக அவர் கூறியது, ஒரு மனிதன் பிறப்பு நிம்மதியாக இல்லை என்றாலும் அவரது இறப்பாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அவரது ஆதங்கத்தை தெரிவித்தார். பேருந்து நிலையத்தில் வாடகை நிலுவையில் உள்ள கடை உரிமையாளர் வாடகை கட்டாத காரணத்தினால் அவர்களது கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எப்படி மீண்டும் கடை வழங்குவீர்கள் என்று தெரியவில்லை என்ற கேள்வியை கவுன்சிலர் செல்வம் முன்வைத்துள்ளார். பேருந்தில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் தகவலை பற்றி 30 வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பேருந்தில் அமைக்கப்பட்ட கடைகள் மூலமாக ஆற்காடு நகராட்சிக்கு வருமானத்தை ஏற்றி தரும்படி ஆணைகளை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் கவுன்சிலர் லோகேஷ். ஆற்காடு பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் முன்புறமாக மீன் கடைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அந்த கடையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை பள்ளியின் முன்பாகவே கொட்டுவதால் துர்நாற்றம் ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு அந்த மீன் கடை வியாபாரிகளை மாற்று இடத்தில் கடைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையை கவுன்சிலர் ராஜலட்சுமி துரை முன்வைத்தார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.